பைதவி மொழியாடு I
பேரன்பு கொண்ட பெரியோர்களே, பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களே, காலையில் காடு சென்று மண்ணை பொன்னாக்கி வீடு திரும்பும் யமதர்ம விவசாய பெருங்குடி மக்களே, நாவலர்களே, பாவலர்களே, நாடகங்கள ரசிகர்களே மற்றும் எதிர்கால சிங்கங்களை, அந்த சிங்கத்தினை பெற்றெடுத்த இளதருமை தாய் குலங்களே, உங்கள் அனைவருக்கும் காப்பவராகினின் பணிவோட வணக்கம். இதோ தாங்கும் கனிவோடு சமர்ப்பிக்கின்ற நன்றி நன்றி கலந்த வணக்கம். எத்தனை நாள் இருந்தாலும் கூட நமது அனுதினமும் வணங்கக்கூடிய என்னுடைய முருகப்பெருமானை வணங்கிவிட்டு புறப்படுகின்ற என்னுடைய கலைக்கு தங்க தேரோடு சீரான பழனி மலை செந்தமணி வேலன் வருவானா இந்த காத்தவராயன் தூங்கினால எழுப்பிடு, எதிர்த்து உட்காருங்க. என்னமோ ஆடுனாங்க, நானும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பாக்குற தூங்கிட்டேன்னு சொல்ற மாதிரிதான் காரியம். இந்த காத்தவராயனானவன் எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன் என்றால், இந்த காத்தவராயனின் தாய் யார், தந்தை யார் என்று கேட்டால், இந்த உலகம்
ஈரேழு 14 லோகத்தையும் கட்டி ஆளக்கூடிய சிவபெருமான் எனது தந்தை. எங்கு பார்த்தாலும் உண்மையோடாகி பூலோகத்திலே வாழ்ந்து நம்மளை எல்லாம் காத்து வச்சிட்டு வரக்கூடிய சக்தி ஆகப்பட்டது எனது சக்தி, எனது தாய். அப்படி இருக்கும் தருவாயத்திலாக நான் எப்படி பிறந்தேன் என்றால், ஒரு நாள் வேலைகளை கலக்கம் கிடைக்காமல் சஞ்சாரிய நாரத மகாமுனிவர் செய்த காரணம் எப்படி என்றால், என்னுடைய தந்தை சிவபெருமான் ஈரேழு 14 லோகத்தில் உள்ள 84 கோடி ஜீவராசிகளுக்கு பரிகாந்து விட்டு வருகிறேன் தேவி என்று என் தாயிடத்தை தெரிவித்து விட்டு சென்றதாம். அந்த வேலைகளாக எனது தாய் தனிமையில் இருக்கும் தருவாயத்திலாக நாரத மகாமுனிவன் வந்து, உன்னுடைய கணவன் எங்கே சென்று விட்டது என்று கேட்டதாம். அதற்கு உடனே என் தாய் எடுத்து வைத்ததாம். அனைத்து ஜீவராசிகளுக்கு பணியெடுப்பதற்காக சென்று வருகிறேன் என்று இப்பொழுதுதான் என்னிடத்தில் சொல்லிவிட்டு சென்றார் என்று தெரிவித்ததாம். சரி என்று ஒப்புக்கொண்டு உடனடியாக உன்னுடைய கணவர் அனைத்து ஜீவராசிகளுக்கு பணியளக்க மாட்டார், யாராவது ஒருவருக்கு குறை வைத்திருப்பார் என்று என் தாயிடத்தை கழகம் ஊட்டினாராம். அப்படியா? என்னுடைய கணவன் ஒருபோதும் ஒருவருக்கும் இங்கு நினைக்காத கடவுள். அப்படி இருக்கும் தருணத்திலாக தாங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் என்று உடனடியாக எதிர்த்து போராடுகையில் என்ன செய்தார் என்றால் நாரத மகாமுனி, நான் சொல்வதை நம்பவில்லை என்றால் ஓடுகிற ஒரு கட்டென்று பிடித்துக் கொள், தன்னுடைய குங்கும சிவனைக்குள்ளாக போட்டடைத்துக் கொள், அதற்கு உன்னுடைய கணவன் எப்படி வடிவமார் என்று பார்க்கலாம் என்று மறந்து விட்டார். இப்பொழுதுக்கு சென்ற போது உடனே என்னுடைய தாய் என்ன ஏது என்று அறியாமல் நாரதர் சொன்ன பிரகாரம் ஓடுகிட்ட ஒரு கட்டென்று பிடித்து தன்னுடைய குங்கும சிவனைக்குள்ளாக போட்டு அடைத்து தன்னுடைய முந்தானைக்குள்ளாக வைத்து மூடிக்கொண்டதாம். என் தந்தை சிவபெருமான் அனைத்து ஜீவராசிகளுக்கு படியாந்து விட்டது இருப்பிடத்துக்கு திரும்பி வரும் தருணத்திலாக என் தாய் மகமூட்டத்துடன் அமர்ந்து கொண்டிருந்ததாம். ஏனம்மா சக்தி, எதற்காக முகமாட்டத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கிறார், என்னமா காரணம் என்று கேட்டதாம். அதற்கு என் தாய் எடுத்துரைத்ததாம். சாமி, இன்று அனைத்து ஜீவராசிகளுக்கு படியாந்த நீங்கள் இன்று ஒரு ஜீவனை மட்டும் பட்டறையாக போட்டு விட்டீர்கள் என்று தெரிவித்ததாம். எங்கே சக்தி என்று கேட்டவுடன் என் தந்தை சிவபெருமான் அழைத்துக் கொண்டு என் தாய் புறப்பட்டதாம். எங்கே என்றால் அந்தபுரமாக சென்று தன்னுடைய முன்னாலே அவிழ்த்து காட்டியதாம். அப்படி அவிழ்த்து காட்டிய போது அதில் இருந்த கட்டெரும்பாகப்பட்டது வாயில் ஒரு அரிசி துண்டையும் கையில் ஒரு அரிசி துண்டையும் கப்பிக் கொண்டிருந்ததாம். அதை பார்த்து எனது தாய், சாமி, நாரதர் சொன்ன பிரகாரமாக தாங்கள் மீது சந்தேகம் கொண்டு விட்டேன், எனக்கு எந்த விதமான தண்டனை கொடுத்தாலும் சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன் சாமி என்று தெரிவித்ததாம். அப்படி என்றால் என் மீது சந்தேகம் கொண்டவர் நீ என்னை விட்டு பிறந்திருக்க வேண்டும். எங்கே என்றால் காசிக்கு செல்லும் வழியில் காஞ்சிபுரம் கம்பா நதிக்கரையில் காடு வெட்டி செடியை வைத்து காஞ்சிபுரம் என்று உண்டு செய்து காமாட்சி என்ற பெயரால் பூலோகத்திலே வாழ்ந்து வர வேண்டும் என்று தெரிவித்தாராம். என்னுடைய தாய் சரி என்று ஒப்புக்கொண்டு அந்த விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வரைக்கும் வந்ததாம். இறங்கி வந்து காசிக்கு செல்லும் வழியில் காஞ்சிபுரம் கம்பா நதிக்கரையில் காடு வெட்டி செடியை வைத்து காஞ்சிபுரம் உண்டு செய்து காமாட்சி என்ற பெயரால் அமர்ந்து கொண்டதாம். அப்படி அமர்ந்து கொண்டிருக்கும் தருணத்திலாக என் தந்தை சிவபெருமானை பார்த்து தாய் கேட்டதாம். சாமி, இத்தனை நாளாக தாங்கள் எனக்கு துணையாக இருந்தீர்கள், இந்த பூலோகத்தில் நான் ஒரு பெண்மணியாகப்பட்டவர், நான் ஒருவராக எப்படி சாமி தனியாக இருப்பது, எனக்கு ஒரு துணைவன் வேண்டும் சாமி என்று கேட்டதாம். துணை வேண்டும் என்றால் நம்முடைய முதல் மகனாகப்பட்டவன் விநாயக பெருமான் இருக்கின்றான், அவனை அழைத்துக் கொள் சக்தி உனக்கு துணையாக இருப்பான் என்று தெரிவித்தார்களாம். இல்லை சாமி இல்லை, தாயை போல தாரம் வேண்டும் என்று ஆற்றம் கரைகளும் குளத்து கரையமாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் எனக்கு துணை வருவானா, வரமாட்டான் சாமி என்று தெரிவித்ததாம். அப்படி என்றால் நம்முடைய இளைய மகனாகப்பட்டவன் முருக பெருமான் இருக்கிறான் அல்லவா, அவனை அழைத்துக் கொள் சக்தி என்று சொல்வதாம். அதற்கு என்ன எடுத்துள்ளது என்றால், சிறு வயதிலேயே ஒரு பழத்திற்காக கோவித்துக் கொண்டு பழஞ்ச நிலம் மீது அமர்ந்து இருக்கக்கூடியவன் நமக்கு துணையாக வருவானா, வரமாட்டான் சாமி என்று தெரிவித்ததாம். அப்பொழுதையாக உடனடியாக என்னுடைய தந்தை சிவபெருமான் நெட்டு கண்ணை திறந்து பார்த்து அதில் வந்த உயர்வை எடுத்து நிலத்திலே வீசினாராம். அந்த முத்துக்களில் பிறந்தவன் தான் இந்த காத்தவராயன். காத்தவராயன் என்று பெயர் பெற்றேன். அந்த நந்தவனத்தில் பிறந்த எனக்கு வனம் காத்தான் என்றும் அந்த வனத்தை காத்து வரும் தருணத்திலாக எனக்கு காத்தவராயன் என்று பெயர் சூட்டினார் தந்தை சிவபெருமான். எனக்கு என்ன வேலை தந்தை என்று கேட்டவுடன் உடனே எடுத்துரைத்தார். எப்படி என்றால், உன்னுடைய தாய் அண்ணா காமாட்சி, அவளுக்கு துணையாக சென்று வா மகனே என்று தெரிவித்தார். சரி என்று ஒப்புக்கொண்டு நானும் என் தாய்க்கு துணையாக சென்றேன். எப்படி என்றால், வெள்ளி தருவாக பூஜைகளை செய்வது வழக்கம். அதனால் பூஜைகளை செய்வதற்காக பூக்கள் எல்லாம் வேண்டும் என்பதற்காக ஒரு நந்தவனம் என் தாய்க்கு என்று தனியாக. எப்படிப்பட்ட நந்தவனம் என்றால், மல்லிகை, இருவாச்சி, ஜாதி மல்லி, பறிக்கொழுந்து என்று சொல்லக்கூடிய மலர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து
என்னுடைய நந்தவனத்தை வளர்த்து வந்தேன். அப்படி வளர்த்து வந்த போது என்னுடைய நந்தவனம் அந்தியிலே பார்த்தால் பூத்திருக்கும், காலையிலே பார்த்தால் மலர்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். எப்படி இந்த மலர்கள் எல்லாம் காணாமல் போகிறது என்று பார்ப்பதற்காக ஒரு நாள் வேலையிலே இரவிலே சரங்குண்டா மரத்தின் மீது ஏறி நின்று கொண்டு காவல்படுத்திக் கொண்டிருந்தேன். அந்த வேலையிலாக தெய்வலோகத்து கன்னிமார்கள் என்று சொல்லக்கூடிய கன்னிமார்கள் ஒன்றாக சேர்ந்து வந்து என் தாய்க்கு என்று வைத்திருந்த மலர்கள் எல்லாம் பறித்து சென்று விட்டார்கள். பறித்து சென்று அங்கே குளத்தான் வேலையை வைத்து விட்டு 7 கன்னிமார்களும் நீராடி கொண்டிருந்தார்கள். ஆடை அப்புறம் நன்றி அதிலே ஓரோடி இறங்கி சென்று மரத்திலிருந்து இறங்கி 7 கன்னிகளில் இளைய கன்னியாக்கப்பட்டவள் துகிராடையை மட்டும் எடுத்து சென்று மறைத்து வைத்து விட்டேன். மீண்டும் மரத்தில் ஏறி நின்று பார்த்துக் கொண்டிருக்கும் தருணத்திலாக 7 கன்னிமார்களும் நீராடி விட்டு கரையேறி வந்து உடுத்தி பார்க்கையில் 6 கன்னிக்கு மட்டுமே உடுத்திருக்க உடை இருந்தது. 7வது கன்னிக்கு உடை இல்லை. உடையில்லாத காரணத்தினால் அந்த பெண்மணியாகப்பட்டவள் தான் அவமானம் பொறுக்க முடியாமல் அந்த குளத்தாங்கரையிலே இறந்து விட்டார். மற்ற 6 கன்னிமார்களும் ஒன்றாக சேர்ந்து தெய்வலோகம் சென்று என் தந்தை சிவபெருமானத்தை தெரிவித்து விட்டார்கள். தெரிவித்த காரணத்தினால் உடனடியாக எனது தந்தை சிவபெருமான் கடும் கோபம் கொண்டு கரிச்சித்து அழைத்து வந்தார். எப்படி என்றால், அடே காத்தவராயா, ஒரு பெண் பாவத்திற்கு ஆளாகி விட்டாயா சண்டாளனே என்று தெரிவித்தார்கள். உடனடியாக நான் தெரிவித்தேன், என் தாய்க்கு என்று வைத்திருந்த மலர்களை மறுத்து சென்றது அவர்களின் குற்றமல்லையா? அவர்களின் துயரலை எடுத்து மறைத்து வைத்தது எனது குற்றமா தந்தை என்று என் தந்தையை எதிர்த்து போராடுகையில் நீ என்னையோ இருப்பவன் என்று உடனடியாக என்னை சுட்டு எடுத்து விட்டார். சுட்டு எடுத்து எனக்கு சாபம் விட்டு விட்டார். எப்படிப்பட்ட சாபம் என்றால், மறைய பறைய பிடியடி என்ற சாபம் விட்டு விட்டார். அந்த சாபம் எப்பேற்பட்ட சாபம் என்றால், 5 அதாவது 7 பிறப்பாக பிறந்து வந்து மீண்டும் உன்னுடைய தாய் காமாட்சியத்தில் சேர வேண்டும் என்று. அதன் பிரகாரமாக நானும் 7 பிறப்பாக பிறந்தேன். எப்படி என்றால், முதலிலே யானை வயிற்றில் பிறந்தேன், 2வதாக சிங்கத்தின் வயிற்றில் பிறந்தேன், 3வதாக மான் வயிற்றில் பிறந்தேன், 4வதாக புலி வயிற்றில் பிறந்தேன், 5வதாக சிவப்புலியான் ராமர் கோட்டிக்கு மகனாக பிறந்தேன், 6வதுக்கு காளிக்கு மகனாக பிறந்து காத்தவராயன் என்று மீண்டும் பெயரை சூட்டி தவத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தாய் அன்ன காமாட்சியை பார்க்க வேண்டும் என்பதற்காக கீரை தண்டாக ரூபம் எடுத்து என் தாய் முகத்திலே மோதுகையில் என்னை சுட்டெடுத்து ஊத்தலிலே போட்டு தாராட்டி கொண்டிருக்கிறான். ஏனென்றால் என் மகன் காத்தவராயனை தவிர வேறொரு முகத்திலே முடிக்க மாட்டேன் என்று தவம் புரிந்து கொண்டிருந்தது. அந்த வேலையாக என்னை சுட்டெடுத்துக் கொண்டிருக்கும் தருவடித்தலாக கொல்லிமலை கன்னிமார்கள் அங்கே வந்ததாம். வந்து, யார் நீ? எதற்காக இந்த குழந்தையை போட்டு இப்படி சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார் சத்தியே என்று கேட்டதாம். உடனடியாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், 10 மகனாக எங்களிடத்தில் கொடுத்து விடு என்று அந்த 7 கன்னிமார்கள் கேட்டதாம். உடனடியாக என்னை கண்விழித்து பார்க்காமல் என் தாய் அன்ன காமாட்சி அவரிடத்தில் கொடுத்து விட்டது. அவர்கள் எடுத்து சென்று கொல்லிமலை காட்டிலே சில காலமாக வளர்த்து வந்தார்கள். அதன் பிரகாரம் அடைந்தேன். அது மட்டுமல்லாத அவர்கள் அறிந்த 70 கோடி புதிமந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அதே பிரகாரமாக 70 புதிமந்திரத்தையும் கற்றுக்கொண்டு உடனடியாக ஒரு நாள் வேலைகளை 6 அந்த காமாட்சி சொன்ன பிரகாரமாக உடனடியாக அந்த 7 கன்னிமார்களை ஒன்றாக அமர செய்து, தாங்களோ 7 பேர்கள் இருக்கிறீர்கள் அல்லவா அம்மா, இவற்றிலே என்னை பெற்றெடுத்த தாய் யாரம்மா என்று கேட்கையில் அந்த கன்னிமார்கள் நான் தெரிவித்தது எப்படி என்றால், உன்னை பெற்றெடுத்தவள் காசிக்கு செல்லும் வழியில் காஞ்சிபுரம் கம்பான அதிகாரிகள் காடு வெட்டி செடி அமைத்து காமாட்சி என்ற பெயரால் அமர்ந்து வருகிறார் அல்லவா, அவள் தான் அப்பா உன்னை பெற்றெடுத்ததா என்று தெரிவித்தார்கள். அப்படி என்றால் அந்த கொல்லிமலை கன்னியாரிடத்தில் விடை பெற வேண்டும் என்று என் தாய் முகத்தை காண வேண்டும் அம்மா, எனக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள் என்று தெரிவித்தேன். உடனடியாக அவர்களும் விடை கொடுத்து அனுப்பினார்கள். உடனடியாக கொல்லிமலை காட்டை விட்டு காஞ்சிபுரம் கங்கா நதிக்கரைக்கு ஓடி வந்தேன். அப்பொழுது அங்கே ஓடி வந்து பார்க்கையில் எனது தாய் அன்ன காமாட்சி ஆழ தவம் புரிந்து கொண்டிருந்தது. அம்மா தாயை கண்விழித்து பார்க்க வேண்டும் அன்ன காமாட்சியை, உன் முகன் காத்தவராயன் வந்துள்ளேன் தாயே என்று என் தாயிடத்தில் கேட்கையில் கண்விழித்து பார்த்து, வந்து விட்டாயா மகனே என்று பார்க்கணும் தோழிலுமாக என்னை அழைத்துக் கொண்டது. அப்படி அழைத்துக் கொண்டிருக்கும் தருவாயத்திலாக என் தாய் முகத்தை பார்த்து கேட்டேன், அம்மா நானோ கொல்லிமலை காட்டிலே வாழ்ந்து வந்தவன், நான் உடனடியாக வேட்டைக்கு சென்று வர வேண்டும் அம்மா என்று கேட்டேன். வேட்டைக்கு செல்வதாக இருந்தால் வடதிசை தென் திசை செல்ல வேண்டாம், கிழக்கு திசை செல், மேற்கு திசை செல்ல வேண்டாம் என்று தெரிவித்தது. இருந்தாலும் கூட என் தாய் சொல்லிய சொல்லை மீறி மேற்கு திசையில் அப்படி என்னதான் இருக்கிறது என்பதற்காக மேற்கு மலையாள தேசத்தில் ஆடி சென்றேன். சென்ற போது வேட்டையாடி சென்ற கலைப்பற்றி காரணத்தினால் ஒரு பிச்சைக்காரனாக ரூபம் கொண்டு மலையாள தேசத்திலே சென்று பிச்சை கேட்டேன். யாருமே எனக்கு பிச்சை இட மாட்டேன் என்று விட்டார்கள். பிச்சை இல்லாத காரணத்தினால்
மலையாள தேசத்தின் முழுவதுமாக பாம்புகளை ஏவிவிட்டேன். அந்த பாம்புகள் எல்லாம் புரண்டோடுபடி செய்தேன். அப்போது சென்று கொண்டிருக்கும் தருவாய்க்காக அங்கே தொட்டியத்து சின்னான் ராமா நாயக்கர் என்று சொல்லக்கூடிய இருவர் தொட்டிய கிராமத்தை ஆராய்ச்சி மணிக்கு ஆண்டு வந்து வண்ணமாக இருந்தார்கள். உடனடியாக மக்கள் எல்லாம் ஆடி அலைந்து சென்று தொட்டியத்து சின்னான் இடத்திலையும் ராமா நாயக்கர் இடத்திலும் சொன்னது பிரகாரம் உடனடியாக ராமா நாயக்கரும் தொட்டியத்து சின்னானும் ஓடி வந்தார்கள். என்னை நாடி, அடே யாரடா நீ? என்னுடைய மலையாள தேசத்தின் முழுவதாக பாம்புகளை ஏவிட காரணம் என்ன என்று கேட்டார். நான் தெரிவித்தேன். பிச்சை என்று கேட்டால் பிச்சை இடுவது வழக்கம், இல்லை என்றால் விட்டு விடுவது என்று கேட்டேன். அதனால் அண்ணவர் என்ன தெரிவித்தார் என்றால், மோடிகிரி அவ்வளவு பிறகு வித்தைக்காரராக இருந்தால் இம்மோடிகிரை, அதாவது நான் வைக்கிறேன் மோடி, அந்த மோடிகிரை நீ வென்று விட்டாய் என்றால் இன்றையிலிருந்து நான் உனக்கு அடிமை, இல்லை என்றால் நீ எனக்கு அடிமையாக வேண்டும் என்று தெரிவித்தார். சரி என்று ஒப்புக்கொண்டு நான் ஒரு பரவாக நின்றேன். அண்ணவன் தொட்டியத்து சின்னால் ஒரு பக்கமாக நின்றார். நான் முதல் மோடியை தோட்டு விட்டேன். இரண்டாவது மோடிக்கு தோட்டு விட்டேன். மூன்றாவது மோடியிலே நான் தோட்டு கீழே இருந்த போது கிழக்கு மயக்கமாக இருந்து சாகும் நிலைக்காக மாறிவிட்டேன். சாகும் நிலை இருக்கும் தருவாய்க்காக அந்த வழியாக என்னுடைய தாய்மாமன் மக்கள் பாங்கற்பி பூங்கற்பி என்று சொல்லக்கூடிய இருவரும் தயிர் மோர் விட்டு வந்தமாக இருந்தார்கள். அப்படி வந்தபோது நம்முடைய அத்தை மகன் காத்தவராயசாமி இப்படி மயங்கி கிடைக்கிறது என்று பாலம் தைரியமாக கொடுத்து என்னை எழுப்பி பலமுகமாக வண்டியிட்ட பாவனை போல் மாயக்கண்ணனை வைக்க அழுதார்களாம். அப்பொழுது மாயக்கண்ணன் அங்கிருந்து சக்கரத்தை விட்டு எறிய ராமாநாய்க்கு பொருத்தப்பட்டிருந்த மோடியின் மேல் பக்கவுடன் என் மீதியில இருந்து மோடியாகப்பட்டது பிரிந்து நடந்து விட்டது. பிரிந்த காரணத்தினால் தொட்டியது சின்னானை அடிமையாக்கி கொண்டு அவனை காஞ்சிபுர கம்பால நதிக்கரைக்கு அழைத்து சென்றேன். சென்ற போது என் தாய் அன்ன காமாட்சியை பார்த்தவுடன் கண்ணீரும் கம்பளையமாக அழுத வண்ணமாக இருந்தான். யாரடா மகனே நீ? எதற்காக இப்படி அழுகிறாய்? என்ன காரணம் என்று கேட்டவுடன், உன் மகன் காத்தவராயன் அம்மா என்னை கைப்பற்றி கொண்டு வந்துவிட்டார் என்று தெரிவித்தாராம். அப்பொழுது நீ யாருடைய மகன் என்று என் தாய் அன்ன காமாட்சி கேட்கையில் அவன் தெரிவித்தான், அம்மா நான் மதுரையில் உள்ள திருமுடி கன்னியின் மகனம்மா என்று தெரிவித்தான். திருமுடி கன்னி என்றார் என்னுடைய தங்கை. அப்படி என்றால் காத்தவராயனும் தொட்டியத்து சின்னானும் இருவருமே ஓர்தாய் மக்கள் தான். எங்கு சென்றாலும் ஒருமுகமாக சென்று வர வேண்டும் என்றுதான் என் தாய் சொல்லிய பிரகாரம், அதன் பிரகாரமாக எங்கு சென்றாலும் நானும் எனது தம்பி தொட்டியத்து சின்னானும் ஒருமுகமாக செல்வதே வழக்கம். இருந்தாலும் கூட என் தாய் சொல்லிய பிரகாரம் தெற்கு திசைக்கு செல்ல வேண்டாம் என்று தெரிவித்தது. இருந்தாலும் கூட தெற்கு திசையில் அப்படி என்னதான் இருக்கிறது என்று பார்க்கலாம் என்று தெற்கு முகமாக வேட்டைக்கு சென்று பார்த்தேன். வேட்டைக்கு சென்ற போது தண்ணீர் தாகம் அதிகரித்து விட்டது. தண்ணீர் தாகம் அதிகரித்து விட்ட காரணத்தினால் எனது தம்பி தொட்டியத்து சின்னானத்தை, தம்பி தொட்டியத்து சின்னா எனக்கோ தண்ணீர் தாகம் அதிகரித்து விட்டது, எங்கேயாவது சென்று தண்ணீர் கொண்டு வர வேண்டும் தம்பி என்று தெரிவித்தேன். அவன் தெரிவித்தான், எப்படி என்றால், ஆனா அருகிலே ஒரு மஞ்சள் ஓடிக்கொண்டிருக்கிறான், அங்கு சென்று உடனடியாக நீர் எடுத்து வருகிறான் என்று நீர் எடுத்து நிறுத்தி வந்து கொடுத்தான். அந்த நீரை அருந்தி பார்க்கையில் அந்த நீராகப்பட்டது கொத்து மஞ்சள், கொழுகு மஞ்சள், கொன்னா மறக்கக்கூடிய சேலத்து சின்ன மஞ்சள் என்று சொல்லக்கூடிய வாடை வண்ணமாக வந்தது. தம்பி, இந்த நீராகப்பட்டது எங்கிருந்து வருகிறது? இவ்வளவு வாடை வரமாக வர காரணம் என்னவென்று கேட்டேன். உடனடியாக என் தம்பி தொட்டியத்து சின்னா தெரிவித்தான். எப்படி என்றால், அண்ணா புத்தூர் அகரகாரம் புதுச்சேரி நற்பேட்டை ஆரியப்பன் ராசன் கோட்டைக்கு நடுவிலாக இந்த நீர் வர காரணம், அழகான பெண்மணி ஒருவர் குளித்துக் கொண்டிருக்க காரணம், இந்நீராகப்பட்டது இவ்வளவு வாடை வண்ணமாக வருகிறதா என்று தெரிவித்தான். அப்படி என்றால் ஒரு பெண்பால் குளிக்கக்கூடிய நீராகப்பட்டது இவ்வளவு வாடை வண்ணமாக வருகிறது என்றால் சென்ற அந்த பெண்ணை பார்த்தே வர வேண்டும் தம்பி என்று என் தம்பியிடத்தில் கேட்கையில், இப்படி சென்றால் சென்று வர முடியாதா என்றால், ஏன் என்று கேட்கையில் 8 சுத்துக்கோட்டை எறும்பேறாத மண்டபம், 10 சுத்துக்கோட்டை பாம்பாராத மண்டபம் என்று சொன்னார். அப்படி என்றால் அந்த பெண்ணினை நான் எப்படி சென்று பார்த்து வருவது என்று என்னுடைய தம்பியிடத்தில் கேட்கையில் உடனே என் தம்பி எடுத்துரைத்தார். வருகின்ற நீரிலே எதிர் நின்றாக நீந்தி பச்சை ரூபம் கொண்டு அப்பெண்ணினை பார்த்து வருவாய் அண்ணா என்றான். சரி என்று ஒப்புக்கொண்டு நானும் மச்சை மீனாகவும் கெண்டை மீனாகவும் ரூபம் கொண்டு வருகின்ற நீரிலே எதிர் நின்றாக நீந்தி சென்றேன். அப்படி நீந்தி சென்ற போது அண்டவளோ நான் பிறந்த வேலையோடு குளித்துக் கொண்டிருந்தாள். அப்படி குளித்துக் கொண்டிருக்கும் தருவாயத்திலாக அவளுடைய அழகினை ரசித்துக் கொண்டிருக்கும் தருவாயத்திலாக அவள் குளிக்கக்கூடிய ஒரு கூந்தலாகப்பட்டது கீழே நழுவி விழுந்து நான் நீந்துகிற என்னுடைய செவல் ரெக்கையில் மாட்டிக்கொண்டது. அப்படி மாட்டிக்கொண்ட தருவாயத்திலாக என்னால் நீந்த முடிக்கவில்லை. எனது தம்பி தொட்டியத்து சின்னானை மனதார நினைத்து, தம்பி தொட்டியத்து சின்னா இவ்வேளையிலே வந்து காப்பாற்ற வேண்டும் தம்பி என்று கேட்கையில்
எனது தம்பி சொன்னான். அந்த கர்ணனின் ரூபம் கொண்டு என்னை கரையேற்றி சென்றான். அப்படி கரையேற்றி சென்ற போது என் செவல் ரெக்கையிலே சுட்டி கொண்டிருந்த அந்த கூந்தலாகப்பட்ட விருந்து பார்க்கையில் ஒரு கூந்தலாகப்பட்டது 60 பாகம் என்று தெரிய வந்தது. அப்பொழுது 60 பாகம் என்று தெரிய வந்தது. மயிரோ இவ்வளகு என்றால் அந்த மங்கை எவ்வளவாக இருப்பாள், கூந்தலோ இவ்வளகு என்றால் அந்த கொடியவள் எவ்வளவாக இருப்பாள் என்று அன்று வைத்தேன் ஆரியமாலா பெண்ணின் மீது ஆசையை. இருந்தாலும் கூட இந்த வெள்ளிக்கிழமை தோறுமாக எனது தாய் அண்ணா காமாட்சிக்கு காலை மாலை உச்சி என்று சொல்லக்கூடிய 3 பூஜைகளும் செய்து முடிக்க வேண்டும். அதனால் அன்று எனது தம்பி தொட்டியத்து சின்னான் மேலே மலையாள தேசம் சென்று 2 நாளுக்குள்ளாக வந்து விடுகிறான் என்று தெரிவித்து சென்றவன் இன்னும் வர காணவில்லை. அதனால் எனது தம்பி அழைத்துக் கொண்டு புறப்படுகிறேன் காஞ்சிபுரம் கம்பான அதிகாரிக்கு. அதனால் அன்று சென்றவரை இன்னும் காணவில்லை. இப்பொழுதே அழைக்கின்றேன். புறப்படுகிறேன் காஞ்சிபுரம் கம்பான அதிகாரிக்கு.